Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இன்னும் ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு கூட்டி தந்து இந்த நாளிலேயும் அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for adding one more day into our life and giving us the grace to come to His presence to meditate the word of God. நம்முடைய தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Our God is good and His mercies endures forever. இந்த காலையிலேயும் தேவனுடைய முகத்தை தேடி அவருக்காக நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். Even this morning, let us seek the face of the Lord and wait in His presence, and the Lord may minister to us. உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொள்வே. அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொள்வே. எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். கடந்த வாழ்நாட்களெல்லாம் கர்த்தரே என்னை சுமந்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தார், கண்ணீர் யாவையும் துடைத்தார். எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி கொண்டு நாங்கள் படைக்கிறோம். Our gracious and merciful Father, we humble ourselves in this morning hour and commit at your presence, Lord. ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் இல்லாமல் எங்களால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. Lord, we cannot live even a single day without your grace, Lord. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள், உம்முடைய தயவுகள், உம்முடைய காருண்யங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் எங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. Lord, thank you, Lord, that you have kept your grace, your mercies and your favor and compassion in our life forever, Lord. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நலமானது எங்களுக்கு போதிக்கும்படி சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்துவீராக. Even today, may the Spirit of truth lead us into all truth, that we may learn what is good to us, Lord. உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும். Lord, reveal your will in our life, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.
Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord. God is good. இன்றைக்கும் நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் எடுக்கும் தியானத்தில் 144வது தியானத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். Today we are entering 144th devotion among 180 devotions from Proverbs. தொடர்ந்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Let us read Proverbs chapter 6 verses 16 to 19. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. These 6 things the Lord hates, yes, 7 are an abomination to him: a proud look, a lying tongue, hands that shed innocent blood, a heart that devises wicked plans, feet that are swift in running to evil, a false witness who speaks lies, and one who sows discord among brethren. By the grace of God, நேற்றைக்கு நாம் என்ன செய்தோம்னா 7 காரியங்கள் தேவன் வெறுக்கிறது, அருவருக்கிற காரியங்களை நாம் நேற்றையிலிருந்து நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். By the grace of God, the 7 things which the Lord hates and which are an abomination to God, we have started reading and studying about it. இவைகள் நமக்கு ரொம்ப சாதாரணமாக இயல்பாக எல்லா இடத்திலும் பார்க்கிறதாக நம்ம கண்ணுக்கு தெரியலாம். So these may appear to be natural, which is evident in every places. உதாரணமாக முதலாவது நேற்றைக்கு நம்ம கவனித்தோம், மேட்டிமையான கண். First one, for example, we learnt about a proud look. இந்த மேட்டிமையான கண்ணை அந்த கண்ணில் பெருமையா பார்க்கறதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். So we may think what is there in a look or having a proud look. ஆனா தேவன் அவைகள் மேல் கூட ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறார். But God is more concerned even about that. அவருடைய பூரணத்துக்கு நேராக நாம கடந்து போகணும்னு அவர் விரும்புகிறார். He wants us to go and reach his perfection. நான் சொன்னேன் நேற்றுக்கு இந்த மேட்டிமையான கண் அப்படின்னும் போது 3 விதங்கள்ல இந்த கண்கள் மேட்டிமையாக வெளிப்படக்கூடாது. So I told you when we spoke about this proud look, I told there are 3 ways in which this proud look should not be revealed. முதலாவது சொன்னேன், மேட்டிமையான கண் நம்மையே மேட்டிமையா பாத்திரக்கூடாது. Number 1, we should not have a proud look at oneself. நேபுகாத்நேச்சார் அந்த தவறை செய்தார். Nebuchadnezzar did that mistake. தன்னுடைய சாதனைகளை பார்த்து அவருக்கே மேன்மை வந்து விட்டது. So he found proud about his own achievements. இரண்டாவது சொன்னேன், மீகாளை போல மற்றவர்கள் மேலே இந்த மேட்டிமையான கண் படரக்கூடாது. Number 2, I told, like Michael, we should not have that proud look at others. மூன்றாவது நாம் கவனித்தோம், இந்த பரிசேயனை போல ஜெபத்தினாலே தேவனுக்கு முன்பாக ஒரு மேட்டிமையான கண்ணோடு நடந்து கொண்டான் என்று கவனித்தோம். So that number 3, we also learned about the Pharisee who prayed unto the Lord, who had a proud look at God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் இன்றைக்கு நம்ம இரண்டாவது காரியத்துக்கு நம்ம கடந்து போகலாம். So today let us go to the second thing. தேவனுக்கு அருவருப்பானது, தேவன் வெறுக்கிற 7 காரியங்கள்ல இரண்டாவது காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பொய் நாவு. The second thing among the things which the Lord hates and which is an abomination to God is a lying tongue. பொய் நாவு. A lying tongue. இதை குறித்து நீங்கள் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களானால், If you read in Proverbs chapter 12 and verse 22, அங்கேயும் திரும்ப அது எழுதப்பட்டிருக்கிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். Here we read, lying lips are an abomination to the Lord, but those who deal truthfully are his delight. நீங்கள் பழைய ஏற்பாட்டில இருந்து இதெல்லாம் கவனித்து வருவீர்களானா, தேவன் இந்த பொய் சொல்லுதலை எவ்வளவாக வெறுக்கிறார் என்பதை நீங்க கவனிக்கலாம். If you read from the Old Testament, you can understand how much the Lord hates this lying. நீங்கள் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, If you read Leviticus 19 and verse 11, அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள்ல ஒன்று என்னவென்றால், நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று வாசிக்கிறோம். லேவியராகமம் 19:11. Here we read one of the commandments which the Lord gave, you shall not steal, nor deal falsely, nor lie to one another. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இதை ஒரு கற்பனையா தேவன் கொடுக்கல. The Lord not only gave this as a commandment in the Old Testament alone, புதிய ஏற்பாட்டில் கூட தேவன் சபைக்கு எழுதும் பொழுது, தேவன் இந்த பொய் சொல்லும் பழக்கத்திலிருந்து நீங்க விடுபெற வேண்டும், பொய்யை விசுவாசிகள் களைய வேண்டும் என்று அவர்
ஆவியானவர் பேசுகிறார். So even in the New Testament, when the Lord speaks about these lies, he says you have to remove and put off these lies between believers in the church. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை பாருங்க. If you read Colossians chapter 3 verses 9 and 10, வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டத்தோருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று வாசிக்கிறோம். we read, do not lie to one another, since you have put off the old man with his deeds and have put on the new man, who is renewed in knowledge according to the image of him who created him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நான் நினைக்கிறேன், பழைய ஏற்பாடானாலும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி தேவனுடைய கற்பனைகள்ல மாற்றம் இல்லை. So I tell you, whether it is Old Testament or New Testament, there is no change in the commandment of God. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி தேவனுடைய சத்தியங்கள் மாறப்போகிறது இல்லை. So no matter whether it is Old Testament or New Testament, the truth of God is not going to be changed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அதிலேயும் நீங்க பார்ப்பீர்களானா, விசேஷமாக நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருப்பீர்களானால், தேவன் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருப்பாரானால், நீங்கள் அங்கே பொய் சொல்லாமல் இருப்பதுதான் தகுதியானது என்று வாசிக்கிறோம். And also, especially if you are a person who are in an authority, it is always honorable if you don't lie. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. Proverbs 17:7. வேதம் சொல்லுகிறது, பொய் பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். Here we read, excellent speech is not becoming to a fool, much less lying lips to a prince. மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது. Excellent speech is not becoming to a fool, much less lying lips to a prince. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவேதான் அதிகாரத்தில் தேவனால் ராஜாவாக உயர்த்தப்பட்ட தாவீது தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தான், ஜெபித்தான், ஆண்டவரே எனக்கு பொய் நாவை கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணான். That's why David, who was a king, who was in authority, he prayed, Lord, I should not have this lying tongue. 120ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் பாருங்க. Psalm 120 verse 2. கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் என்று அவர் சொல்லுகிறார். He says, deliver my soul, O Lord, from lying lips and a deceitful tongue. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் தனக்கு கொடுத்த உத்தமமான உன்னத ஊழியத்தை அவர் எவ்விதமாய் நிறைவேற்றினார் என்று பேசும்போது அவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார், நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லல. When Apostle Paul says about how he accomplished the great ministry which the Lord has given, he boldly declared that he did not lie. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. 2 Corinthians 11 and verse 31. எந்தெந்தைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்று அறிவார். The God and Father of our Lord Jesus Christ, who is blessed forever, knows that I am not lying. நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்று தேவன் அறிவார். The Lord knows that I am not lying. அப்ப அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, நான் ஊழியத்துல இதுவரைக்கும் நான் யார்ட்டையும் பொய் சொல்லி என் உபதேசத்தை நான் பரப்பல. So he had an assurance that I did not proclaim the gospel by lying. நான் பொய் சொல்லி பிழைப்பு நடத்தல. I did not make my living out of lies. பொய் சொல்லி யாரையும் நான் ஏமாற்றல. I did not deceive anybody through lies. அவர் சொல்லுகிறார், என் மனசாட்சி மாத்திரம் எனக்கு சாட்சி கிடையாது. He says, not only my conscience is a testimony to me. விசுவாசிகள் கேட்கிறவர்கள் மாத்திரம் அதற்கு சாட்சி என்று நான் சொல்ல மாட்டேன். I not only say that believers who listen to me are witness to me. கர்த்தர் கூட சாட்சியா இருக்கிறார். But God is also a testimony. அவர்ட்ட யாரும் தப்பிக்க முடியாது. No one can escape from him. அவர் சொல்றார், தேவனே எனக்கு சாட்சி, நான் யாருக்கும் பொய் சொன்னதில்லை. So he says, God himself is my witness where I have not lied to anybody. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவர் சொல்லும் பொழுது அந்த சம்பவங்களை அங்கே கேட்டு கொண்டிருந்தவங்க நேர்ல பார்க்காட்டி கூட அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அதை டிக்ளேர் பண்ணும்போது சொல்லுகிறார், நான் சொன்ன ஒவ்வொரு காரியம், எனக்கு நடந்த எல்லா காரியங்களும் உண்மையை தான் நான் சொல்றேன். When he spoke about the incident that happened in his life, though people did not witness it directly, but whatever he says, he declared boldly that whatever he said was not a lie. இந்த பொய் பேசுவதை குறித்து நாம் எச்சரிப்பா இருக்க வேண்டியது அவசியம். And it is always necessary that we should be very careful about this lying. ஏன் தெரியுமா? You know why? சங்கீதம் 5:6 சொல்லுகிறது. Psalm 5:6 says. 5ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். Psalm 5:6. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் என்று வேதம் சொல்லுகிறது. You shall destroy those who speak falsehood.
பொய் பேசுகிறவர்களை தேவன் அழிப்பாராம். The Lord will destroy the liars. இன்னும் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், If you come to Revelation chapter 21 verse 8, அங்கே ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அவர்கள் அக்கினியும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள்னு போட்டிருக்கு. so here there's a list that is listed who shall have their part in the lake which burns with fire and brimstone. 21:8 அதுல பார்ப்பீர்களானா, அதுல அந்த லிஸ்ட்ல யார் இருக்கிறாங்கன்னு கேட்டா, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள்னு போட்டிருக்கு. In this 21 verse 8 we can read, all liars shall have their part in the lake which burns with fire and brimstone, which is the second death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏன் வேதத்துல இந்த பொய்யர்களை குறித்து, பொய் பேசுகிறத குறித்து தேவன் அருவருக்கிறாரு, தேவன் வெறுக்கிறாரு, அதுக்கு தண்டிக்கிறாருலாம் ஏன் எழுதி இருக்கு? So why it is written that the Lord detests, Lord consider it an abomination about these liars and lying? ஏன் தேவன் பொய்க்கு இவ்வளவு விரோதமா இருக்கிறாரு? Why is God opposing lies so much? அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? The important reason is, பொய் பேசுதல் தேவனுடைய சுபாவம் அல்ல. because lying is not the nature of God. இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய தன்மை பொய்க்கு நேர் எதிரடையானது. To say more, the nature of God is totally contrast to lying. நீங்கள் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Numbers 23 and verse 19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று வாசிக்கிறோம். God is not a man that he should lie, nor a son of man that he should repent. Has he said and will he not do, or has he spoken and will he not make it good? தேவன் பொய் சொல்லுகிறதற்கு மனுஷன் இல்லை என்று வெளிப்படையாக எழுதியிருக்கு. It is very evidently written that God is not a man that he should lie. ஆனால் இந்த பொய் பேசுற தன்மை யாருடையதுன்னு சொன்னா தேவனுடையதல்ல. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, But if you read John chapter 8 and verse 44, you can see whose nature is this lying. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று பிசாசை குறித்து இயேசு சொன்னார். Here Jesus speaks about the devil. You are of your father the devil, and the desires of your father you want to do. He was a murderer from the beginning and does not stand in the truth, because there is no truth in him. When he speaks a lie, he speaks from his own resources, for he is a liar and the father of it. நாம் பொய் பேசும்போது நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் அல்ல, நாம் பிசாசை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். So when we lie, we are not followers of God, but we follow devil. நாம் பொய் பேசும்போது பிசாசை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறபடியினால்தான் பொய் பேசுதல் என்பது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. So since we lie, we become followers of the devil, and that's why that becomes abominable to God. நாம் பொய் பேசும்போது பிசாசின் வழியிலே நம்ம போகிறதுனால தான் தேவன் அதை அருவருக்கிறார். When we lie, we follow the path of devil, and that's why God detests that. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த பொய் பேசுதல் அல்லது உண்மை பேசுதல் என்று நம்ம பேசும்போது, இந்த உண்மையின் வழியில் நடந்து பொய்யை களைய வேண்டியது ஆண்களுக்கும் முக்கியம், விசேஷமாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். So this habit of getting rid of lying and speaking truth is important for men and very much important for women. நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்களானா, இந்த தெலைலா என்ற ஒரு பெண் சிம்சோன் இடத்திலே தொடர்ந்து பொய் சொல்லி கடைசியிலே அவனை ஒரு அழிவின் பாதைக்கு கொண்டு போய் கடைசியில் அவன் மரணத்துக்கே கொண்டு போயிட்டான். So when you read about this Delilah in the Bible, you can see that she had a habit of lying continuously to Samson, and at last she destroyed his life. நீங்கள் இவளுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானா, தான்
அவனுடைய வாழ்க்கையை கொல்வதற்காக தான் ரகசியத்தை கேட்கிறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லல. So when you look at her life, she never revealed the secret that she was asking the secret of his strength just to destroy his life. அதே போல சிம்சோனை பார்ப்பீர்களானா அவனும் இந்த பொய்யோட விளையாடி கடைசியில பாத்தீங்கன்னா அதனாலேயே அவன் கவிழ்த்து போனான். And when you look at Samson as well, he was also playing with that lies and also toppled his life totally. ஆனால் நீங்கள் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா குணசாலியான ஸ்திரீயை குறித்து ஒரு பெரிய அவளுடைய குணநலங்கள் எல்லாம் பட்டியல் போடப்பட்டிருக்கு. But when you come to Proverbs 31, you can read about the characteristics of the virtuous woman. இந்த குணசாலியான ஸ்திரீல ஒரு முக்கியமான சுபாவம் என்னன்னா 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று வாசிக்கும். When you read Proverbs 31 and verse 11, you can read an important characteristic of this woman: the heart of her husband safely trusts her. நம்முடைய பிதா பூரண சற்குணம் உள்ளவராய் இருக்கிறார். Our Father is a perfect God. அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். He is the light. அவரில் எவ்வளவேனும் இருள் கிடையாது. There is no darkness in him. அவரிலே பொய்யோ புரட்டோ மறைவோ அவரிடத்துல இல்லை. So there is nothing hidden, lies or anything against it. நாம் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவரை போல மாறும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We who are his followers are called to be like him. பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நாமும் எல்லாவற்றிலையும் பூரண சற்குணராய் இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord desires we have to be perfect as our Father in heaven is perfect. எப்படி தேவனுக்கு பொய் நாவு இல்லையோ நம்முடைய வாழ்க்கையில அந்த பொய் நாவு இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். Like how God does not have a lying tongue, the Lord also desires that we should not have this lying tongue. ஏன் தெரியுமா? You know why? அவரை போல மாறும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Because the Lord has called us that we might become like him. அவருடைய குமாரனுக்கு ஒப்பான சாயல்ல நாமும் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord desires that we should also grow up in the likeness of his son. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எந்த மனிதனிடத்திலேயும் எப்பொழுதும் எதற்காகவும் அவர் பொய் சொன்னதே இல்லை. Our Lord Jesus Christ never lied to any person for any reason. நான் சொல்லுவேன் அவரையே நாம் பின்பற்ற வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். And the Lord also calls us that we might follow him. பொய் நாவு தேவனுக்கு அருவருப்பானது. தேவன் அதை விரோதிக்கிறார். God hates a lying tongue and the Lord is against it. இந்த காலையில நாம பொய் பேசக்கூடாத 3 இடங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Today I want to show you 3 areas in our life where we should not lie. இந்த 3 சந்தர்ப்பங்கள் அல்லது 3 நபர்களுக்கு முன்பாக நாம பொய் பேசுகிற பழக்கம் நமக்குள்ள இருக்க கூடாது. We should not have the habit of lying before these 3 people or in these 3 incidents. இதை ஒரு விதமாய் சொன்னால் நம்ம யாரிடத்திலையும் பொய் சொல்லக்கூடாதுன்றதை நாம பகுத்து பார்க்க அதை நாம் வகையறுப்பதற்கு இதை நாம் மனதில் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் வாழ்க்கையில சந்திக்கிற எல்லாரிடத்திலையும் உண்மையை பேசுகிற ஒரு பழக்கத்திற்கு நேராக வர வேண்டும் என்று நம்ம புரிந்து கொள்ள உதவி செய்யறதுக்கு தான் 3 பகுதியாக இதை பிரித்திருக்கிறேன். So I have divided this into 3 areas or 3 parts so that we can understand that we may be able to discern that we should not lie to anybody in our life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. முதலாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Genesis chapter 27 and verse 24. அங்கே வாசிக்கிறோம், நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். Then he said, are you really my son Esau? And he said, I am. உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவத்தை பற்றி தெரியும். You know this incident. ஈசாக்கு தன்னுடைய முதல் குமாரனாகிய ஏசாவுக்கு விசேஷித்த மூத்த குமாரனுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அவனிடத்துல வேட்டையாடி கொண்டு ஒரு உணவை சமைத்துட்டு வாப்பா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை மனதார ஆசீர்வதிக்க விரும்புறேன்னு சொல்றாரு. So here Isaac told his firstborn Esau that he might bless him with that firstborn blessing, to bring him a game and to go for a game and bring the food out of it that he might eat and bless him. இப்போ இத யாக்கோபும் அவனுடைய தாயும் கேட்டு ஒரு பெரிய நாடகம் போட்டு பொய் சொல்லி நான் ஏசா என்று யாக்கோபு சொல்ல ஈசாக்கும் ஏமாந்து போய் அவனுடைய வார்த்தையை நம்பி ஏசா என்று நினைத்து
யாக்கோபு ஆசீர்வச்சிடுறாரு. So this was heard by Rebekah, his wife, and his son Jacob, and they both played a game, played a drama, and thereby they made him to believe that this Jacob was Esau, and deceived and received the blessing from him. இங்க நடந்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, Now what happened here? தகப்பனாருக்கு ஒரு பலவீனம் இருக்கு, This father had a weakness. கணவனுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. This husband had a weakness. இதை குடும்ப அங்கத்தினர்கள் தங்களுடைய ஆசைக்கு, தங்களுடைய விருப்பத்திற்கு அவங்க பயன்படுத்தி கொண்டாங்க. These family members used this weakness of his father for their own benefit. யாக்கோபு தன்னுடைய தகப்பன் முன்பாக போய் நின்று, நீ ஏசாதானேன்னு கேட்ட பொழுது, ஆமா நான் ஏசாதான் என்று சொல்வதற்கு உனக்கு தைரியம் வந்தது காரணம் என்னன்னா, அப்பாவால பார்க்க முடியாது. The reason why Jacob had the boldness when he went before his father, when he was asked by his father, are you really my son Esau? Yes, I am. It's because the weakness of his father's blindness. இதை பாருங்க, சொந்த அம்மாவே இதுக்கு போய் சொல்றதுக்கு ஐடியா பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் அந்த துணிச்சல் அந்த அம்மாவுக்கு வந்துச்சுன்னா, என்னுடைய கணவனுக்கு இப்ப பார்க்கிறது கண் இல்லை. So here his own mother, own wife, she gave the idea to do this. It's because she knew very well that his husband could not see her. நான் தாழ்மையாக சொல்லுவேன், முதலாவது பொய் சொல்லக்கூடாத இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சொந்த வீட்டில் அல்லது நம்முடைய சொந்த குடும்பத்திற்குள்ள. The first area where we should not lie is lying before family. சொந்த குடும்பத்துக்கு முன்னால பொய் சொல்லவே கூடாது. We should not lie before our own family. இங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் இந்த பாதையை தெரிந்தெடுக்கிறாங்க. Today many people choose this path. கணவன் மனைவியின் இடத்திலேயும், மனைவி கணவன் இடத்திலேயும் அநேக பொய்களை சொல்றாங்க. Husband lie to his wife and wife lie to their husband. பெற்றோர் பிள்ளைகளிடத்திலேயும், பிள்ளைகள் பெற்றோர் இடத்திலேயும் பொய் சொல்லுகிற பழக்கம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. And also children have the habit of lying to their parents and parents to children. பிள்ளைகளுக்கு நடுவில் கூட ஒருவருக்கொருவர் பொய் சொல்லி பழகின குடும்பங்கள் இருக்கிறது. And there are also families where they lie between the children even. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஈசாக்குடைய குடும்பத்தை நீங்க பார்ப்பீர்களானா, இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் ஒரு சமாதானமான குடும்பமா போய் கொண்டிருந்தது. When you look at this family of Isaac, until this incident happened, his family was a peaceful family. ஆனால் என்றைக்கு இந்த பொய் பேசும் பழக்கம் இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததோ, அன்றையிலிருந்தே அந்த குடும்பத்தின் சமாதானம் பறிபோனது. But the moment this lying came into this family, the family's peace was lost. இருந்தது ரெண்டே பிள்ளைங்க, அதுவும் ரெட்டை பிள்ளைங்க. அந்த ரெண்டு பேருக்குள்ள விரோதம் வந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாதபடி ஒருவன் ஊரை விட்டே ஓட வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. There were only two brothers, two sons there, that two twin brothers, but they had hatred in between them, and one had to run away from his house. காரணம் பொய் தான். The reason is lies. ஒருவருக்கு விரோதமாக ஒருவருக்கு விரோதமும் கோபமும் மாத்திரம் கிடையாது. நீங்கள் ஆதியாகமம் 27:41 வாசிப்பீர்களானால், ஒருவருக்கு விரோதமாக ஒருவருக்கு கொலை செய்யும் எண்ணமும் உள்ளே வந்ததுன்னு பார்க்கிறோம். So it was not only hatred, but they also had the anger to kill each other. When you read Genesis 27:41, therefore they had this anger to kill each other between them. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். So Esau hated Jacob because of the blessing with which his father blessed him, and Esau said in his heart, the days of mourning for my father are at hand, then I will kill my brother Jacob. என்ன வேதனை பாத்தீங்களா? See how painful it is. இதனுடைய எப்படி இதனுடைய பின் விளைவுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனை. If you read about the after effects of this, it is really painful. பாருங்க, அப்பா அம்மா உயிரோடு தான் இருக்காங்க. See, father and mother are alive. ஆனா பெற்றோர் வந்து பிள்ளைகளுடைய திருமணத்துல கூட இருக்க முடியல. But his parents were not able to be present in the wedding of the children. யாக்கோபுடைய திருமணத்துல சகோதரன் வரல, அப்பா அம்மா வரல. His parents and brother did not attend the wedding of Jacob. ஏன்? அவருடைய பேரப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட அந்த நன்மையை அவங்க பார்க்கல. Even they did not see that goodness in the life of their grandchildren. காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason? குடும்பமே பொய்யினால் ரெண்டு துருவங்களுக்கு பிரிந்து போனது. It's because of this lying, this family was departed into two poles. இந்த பொய் குடும்பங்கத்தினர் ஒருவருக்கொருவர் வைத்திருந்த அன்பை முறித்து போட்டது. This lying just broke down the love that the family members had for each other. இந்த பொய்யினால் ஒருவேளை ஒரு குறுகிய கால நன்மையை அவங்க பெற்றுட்டாங்க, சந்தேகம் கிடையாது. Maybe it is no doubt
through these lies, they got a short-term benefits in their life. ஆனால் அது குடும்பத்தை சீரழித்தது என்று பார்க்கிறோம். But we see that it destroyed their family. உறவுகளை முறிந்து போக பண்ணினது. It separated their families. உறவுகளை கசந்து போக பண்ணினது. It bittered their relationships. இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. Today may the Lord speak with us. பொய்யை களைய வேண்டிய பொய் நாவு இருக்கக்கூடாத முதல் இடம் நம்முடைய சொந்த வீடு, சொந்த குடும்பம். The first area where we should not have lies is lying before our family and members of our family. என்ன நடந்தாலும் ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே மெய்யை பேசுகிற ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ளணும். No matter whatever may happen, but everyone should have the habit of speaking truth to each other. சிலர் எங்கே போகிறோம் என்று சொல்றது இல்ல. Some people don't say where they are going. எவ்வளவு சம்பாதிக்கிறோம்னு சொல்றது இல்ல. Some people don't say how much they earn. எப்படி செலவழித்தோம்னு சொல்றது இல்ல. They don't say how they spend it. எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறோம்னு சொல்றது இல்ல. They don't say how much they save. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தங்கள் கணவனிடத்துல பொய் சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்ற பொய் தான் அப்படின்றது அவங்க வீட்டாருக்கு தெரியும். So today many people know many husbands, many wives lie to their husband, and their family members also know that they are lying. அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியும். The parents of that girl knows that. சில இடங்கள்ல கணவன் தன் மனைவிட்ட பொய் சொல்றாருன்னு கணவனுடைய பெற்றோருக்கு தெரியும். In some places it is well known to the parents of the son that the son is lying to his wife. இன்னும் சில இடங்கள்ல ரொம்ப வேதனை என்னன்னா அப்பா அம்மாட்ட போய் சொல்றாரு, அம்மா அப்பாட்ட போய் சொல்றாங்கன்றது பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க. So in certain places the children are watching that father is lying to mother and mother is lying to father. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்கள்ல மறைத்து ஒளித்து நாம பொய் சொல்லி வாழ வேண்டிய அவசியம் இல்ல. So we need not have a concealed life or hidden life, living a life, lying life in their life. அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் என்று வாசிக்கிறோம். We read the heart of her husband safely trusts her. அப்போ பொய் வர 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 ஒருவர் மேல் இருக்கிற நம்பிக்கை என்ன ஆயிடும், உடைஞ்சு போயிடும். But as we keep on lying, the trust that we have on other people will be broken. நம்பிக்கை இழந்த உறவு பலவீனப்பட்ட உறவுன்றதை மறந்துடாதீங்க. A relationship which breaks or loses the trust is not a healthy. Weak relationship. Is a weak relationship. அது ஒரு பலவீனப்பட்ட உறவு. It is a weak relationship. அது நீடித்த நாள் ரொம்ப நாள் தொடராது. அது It will not long for last time. இந்த கால் ஒரு தீர்மானம் எடுங்க. This morning make a decision. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல என் வீட்ல பொய்யை நான் களையிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். Lord, help me to remove these lies from my family. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் மனம் திறந்த ஒரு உண்மை பேசுற சுபாவத்தை எங்களுக்கு தயவாக தாரும். Lord, grant us graciously the habit of speaking truth where we open our hearts to each other. முதலாவது சொல்லுவேன், குடும்ப அங்கத்தினருக்கு முன்பாக பொய்யை களைஞ்சிருங்க. Number 1, remove that lying before your family. இரண்டாவது ஒரு சுபாவம் இருக்கு. The second character. எங்க போய் நம்ம பொய் சொல்லக்கூடாது என்று கேட்டா, the second area where we should not lie. நீங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. 2 Kings 5:25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். Now he went in and stood before his master. Elisha said to him, where did you go, Gehazi? And he said, your servant did not go anywhere. எங்கிருந்து வந்தாய் என்று கேட்டா, எங்கேயும் போகல, இங்கேயே இருக்கிறேன் என்று சொன்னான். So when he asked, where did you go, Gehazi? He said, your servant did not go anywhere, I was here. ரெண்டாவது நான் சொல்லுவேன், எங்க போய் சொல்லக்கூடாதுன்னா நம்முடைய எஜமான்களுக்கு முன்பாக போய் பேசக்கூடாது. The second area where we should not lie, lying before masters. இன்னொரு விதமா இன்னும் கொஞ்சம் அதை நான் விரித்து சொல்லுவேனா, நம்முடைய வேலை செய்கிற இடங்கள்ல பொய்யை நம்ம களைஞ்சிடணும். To elaborate it, I can say we should not lie in our workplaces. வீட்டிலே மாத்திரமல்ல, not only வேலை இடங்களிலேயும் பொய்யை பேசாமல் உண்மையை பேச ஒரு பழக்கம் நமக்கு வேணும். Not only in your houses, but we should not have the habit of lying in our workplaces as well. உங்களுக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரியும். You know this incident. பழைய ஏற்பாட்டில் நடந்த அநேக அற்புதங்களில் மிக மிக குறிப்பிடத்தக்க எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு விசேஷ அற்புதம் தான் இந்த சம்பவத்தை சுற்றி வருகிறது. So this is one of the most significant miracles that happened in the Old Testament. அன்றைக்கு குஷ்டரோகம் என்பது மிகப்பெரிய சாபமாக தீட்டாக பார்க்கப்பட்ட காலத்தில் தேவனுடைய தயவினால் ஒரு பெரிய அற்புதம் நாகமான் என்கிற ஒரு அதிபதிக்கு நடக்கிறது. In those days where this leprosy was considered to be a great curse and detestable among people, but graciously by the grace of God, this Naaman had a miracle of getting healed out of it. இந்த நாமான் என்கிற ராணுவ தளபதி சுகமான உடனே
அவன் சுகம் பெற்றதற்கு தேவன் பயன்படுத்தின எலிசாவை பார்த்து அவன் ஒரு காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப விரும்பினான். This Naaman, who was the captain of the host, when he was healed by Elisha, so he wanted to offer an offering to Elisha for this healing. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 16 நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read 2 Kings chapter 5 verses 15 and 16, இந்த சுகம் பெற்ற உடனே நாகமான் தன் கூட்டத்தாரோடு அவன் திரும்பி வருகிறான். so here Naaman, after he was healed, he came and returned back to Elisha with all his aides. எலிசாவுக்கு முன்பாக சொல்லுகிறான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போது உம்முடைய அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். And he said to Elisha, indeed now I know that there is no God in all the earth except in Israel. Now therefore please take a gift from your servant. 16ஆம் வசனத்துல Verse 16, எலிசா சொல்லுகிறாரு, நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். and in verse 16 Elisha said, as the Lord lives before whom I stand, I will receive nothing. வாங்க வேண்டும் என்று அவனை வருத்தினாலும் வேதம் சொல்லுகிறது அதை தட்டி விட்டானா. And he urged him to take it, but it says he refused it. ரொம்ப நல்லா இருக்குது. It is very beautiful. வாங்க மாட்டேன்னு உறுதியா இருக்கிறார். So he was very stern that he will not receive it. இதை கூட இருந்து அவனுடைய ஊழியக்காரனாக கேயாசி பார்த்து கொண்டே இருக்கிறான். So his servant Gehazi was with him and he was watching all these things. அவனுக்கு அது பார்க்கிறதுக்கு பிரியமா இல்லை. So he was not happy about it. என்ன நம்ம கேட்கல, அவரா கொடுக்கிறேன்னு சொல்றாரு, கொடுக்கிறேன்னு சொன்னதை வேணான்னு இவர் தடுக்கிறாரு. See, we did not demand anything, but he is offering, but this man is refusing whatever he offers. அப்போ இவன் சொல்றான், சரி நம்ம பின்தொடர்ந்து போய் அவன் வேணான்னு சொன்னதை நம்ம வாங்கிக்கலாம் என்று சொல்லி அவங்க பின்னால போறாங்க. So he thought and he said, let me go behind him and get what he has offered to his master. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நீங்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால், If you read chapter 5 from verse 20 வேதம் onwards, சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி அந்த சீரியனாக நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாயிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். But Gehazi, the servant of Elisha, the man of God, said, look, my master has paid Naaman the Syrian while not receiving from his hands what he brought. But as the Lord lives, I will run after him and take something from him. அவன் தன் பின்னே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். So Gehazi pursued Naaman. When Naaman saw him running after him, he got down from the chariot to meet him and said, is all well? அவனும் சொல்லுகிறான், இது சுக செய்தி தான். And he said, all is well. அப்போ உடனே ஒரு கதை ஒன்று சொல்றான் பாருங்க. So immediately he spun a story there. 22ஆம் வசனம் பாருங்க. Verse 22. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர்கள் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்று சொன்னான். And he said, my master has sent me saying, indeed just now 2 young men of the sons of the prophets have come to me from the mountains of Ephraim. Please give them a talent of silver and 2 changes of garments. உண்மையில சொல்ல போனா எஜமான் வேணான்னு சொன்னதை இவன் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. So truly to say, whatever is being refused by his master, it is not wrong if we get it from him. ஆனா எப்படி கேட்டு வாங்குறான்னு கேட்டா, எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கல, என் எஜமான் வாங்கிட்டு சொன்னாருன்னு சொல்லி ஒரு புது கதை விடுறான். But he never said I need it. He said his master asked him to get it and he spun a story there. அவனுக்கு வேண்டியது என்ன இப்போ? What he need now? இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறான். He has brought so much here. நமக்கு கொஞ்சம் கொடுத்தா என்ன? So what if he gives me something? இவ்வளவு வச்சிருக்கிறான். He has so much here. அது சும்மா தான எடுத்துட்டு போறான். He is taking away it. நம்ம நேரா கேட்டா கொடுக்க மாட்டான் போல இருக்கு. So if we ask directly, he may not give me. அதனால எஜமானுடைய பேரை சொல்லி இன்னொருத்தர் பேரை சொல்லி வாங்கிரலாம். So therefore I can use the name of my master or other person and get it from him. உடனே சொல்லுகிறான், எங்க இருந்தோ 2 பேர் வந்திருக்கிறாங்க, எனக்கு இல்ல, எனக்கு வேணாம் ட்ரெஸ் எல்லாம், இன்னொருத்தங்களுக்கு நான் கேட்குறேன், அவங்க எங்க இருந்தோ வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரெஸ் கொடுங்க, கொஞ்சம் வெள்ளி காசையும் கொடுங்க. So he says, it is not for me, but there came 2 people from some place, so just give him a talent of silver and 2 changes of garments for them. உண்மை என்னன்னா 2 தீர்க்கதரிசி வரவும் இல்லை, எஜமான் கேட்கவும் இல்லை,
இவனா ஒரு கதை விடுறான். So truly to say, this prophet did not ask him, his master did not ask him, and sons of the prophets also did not come there. ஆனா இந்த நாகமான் பாருங்க, அவன் ரொம்ப தாராள மனசு உள்ளவன். But this Naaman was very generous. இவன் கேட்டது 1 தாலந்து வெள்ளி, அவன் கொடுத்தது 2 தாலந்து வெள்ளி கொடுத்தான். So here when he asked 1 talent of silver, but he gave him 2 talents. வேதம் சொல்லுகிறது, கொடுத்தது மாத்திரம் இல்லையா, இதெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு ஒரு வேலைக்காரனையும் கூட அனுப்பி நீயே சுமந்துட்டு போய் அவன் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு வந்திருப்பான்னு சொல்லி அனுப்பியிருக்கான் பாருங்க. So he did not give the talent alone, but he also sent one of his servants to carry everything ahead of him so that he can drop it in his house. இப்போ இந்த கேயாசி ரொம்ப தந்திரமாக அவனிடத்துல வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அது எல்லாத்தையும் தன்னுடைய கூடாரத்துக்குள்ள மறைச்சிட்டு ஒன்றும் தெரியாதது போல எஜமான்ட்டு வந்து நிற்கிறான். Now this Gehazi had cunningly received whatever he want from this Naaman, and he hid everything in his house, and he came back to his master. இப்போ எஜமான் கேட்கிறாரு, Now his master asked, எங்கப்பா போன? Where did you go? உம்முடைய அடியான் எங்கேயுமே போகல, இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லுகிறான். He said, Your servant did not go anywhere. பாருங்க, பொய் மாத்திரம் ஒரு பொய்யோட நிக்கவே நிக்காது. So when you look at these lies will not stop with one lie. ஒரு பொய்யை சொல்ல பழகிட்டோம்னா அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லிட்டே தான் இருக்கணும். If you start lying, you have to keep on lying to cover up the previous lies. இது எப்படி இருக்குன்னா, கடல் தண்ணீரை எடுத்துட்டு வந்து மணல்ல கொண்டு ஊற்றுற மாதிரி. It's like taking the water from the sea and dropping in the sand. ஒரு பொய்யை சொல்ல ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அம்மா அடுத்த பொய்யை மறைக்க அடுத்த பொய், அடுத்த பொய்யை மறைக்க அடுத்த பொய். இது வந்து ஒரு சக்கரம் போல சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு ஒரு விடுவே கிடையாது. So if you start lying, then you have to keep on lying one after the other to cover up the previous lies. It is like a circle revolving around, it never ends. நீங்க இதுதான் இங்க நடக்கிறத பாருங்க. So this is what is happening here. முதல்ல நாகமான்ட்ட பொய், he first lied to Naaman. அந்த பொய்யை மறைக்க எஜமான்ட்ட பொய். Now he lied to his master to cover up that lies. நீங்க எத்தனை கேள்வி கேளுங்க, திரும்ப வர்றதெல்லாம் பொய் தான். So even if you ask him many questions, everything is lies. எங்க ஆரம்பிச்சது பொய்? Where did this start? ஒரு அந்நியன்ட்ட போய் பொய் சொன்னான். He started lying to a stranger. இப்ப கடைசில இத்தனை வருஷமா கண்டு பார்த்து பழகின சொந்த எஜமான்ட்டே போய் சொன்னான். Now at last he had to lie to his own master who know him for very very well for many years. வெளியில பொய்ய சொல்லி கடைசில உள்ள போய். So he was lying outside, now again lies in the house now. தெரியாதவங்கட்ட பொய் சொல்லி இப்ப தெரிஞ்சவங்கட்ட பொய். He started his lies from a stranger and now he is lying to a familiar man. இந்த மாதிரி பொய் சொல்லுதல் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. Such kind of lies will not fetch us blessings. நமக்கு ஒரு தேவை இருக்கு, ஐயா எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குறது வேற. So if you have a need, see I need something, it is okay to get it out of that. எனக்கு வேணாம், எங்க எஜமான் வந்து 2 தீர்க்கதரிசிங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. எனக்கு வேணாம், நான் அந்த மாதிரி பணம், எனக்கு பண ஆசைலாம் கிடையாது, அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க பேரை சொல்லி இவன் வாங்குறது. See I don't want, but we have 2 people and my master asked to get it for those people. I don't have this love of money, but just give me for them. இதுல ஒரு முக்கியமான பாடம் படிக்க வேண்டியிருக்கு. So there's an important lesson that we have to learn here. பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நம்புகிறவர்கள், நாம அவர்களுக்கு கீழே இருந்து நாம சேவிக்க வேண்டிய சில நம்பிக்கைக்குரியவர்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். Sometimes the Lord will bring certain people under whom we may have to be trustworthy below him. ஏன்னா நம்மை சில பேர் நம்புவாங்க. There might be people who trust us. நம்ம மேல சில முக்கியமான உத்தரவாதங்களை கொடுத்திருப்பாங்க. They will give us important responsibilities to us. நாம ஒருவர் கீழே பணி செய்து கொண்டிருப்போம் அல்லது அவர்களுடைய நன்மையை பெற்று கொண்டிருப்போம். We may be working under someone or receiving benefits from them. அவர்களுக்கு நாம உண்மையா இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். But God wants us to be faithful to those people. நீங்கள் அதனால தான் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, If you read Proverbs 25 and verse 13, கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான் என்று போட்டிருக்கு. Like the cold of snow in time of harvest is a faithful messenger to those who send him, for he refreshes the soul of his masters. எஜமான்களின் ஆத்துமாவை குளிர பண்ணுவான். He will refresh the soul of his master. ஒரு எஜமானும் ஒரு ஊழியனுக்குள்ளே இருக்க வேண்டிய உறவு பொய்யினால் கரைபற்றக்கூடாது. The relationship between a master and a servant should not be defiled through lies. அந்த காலத்துல மாத்திரம் இல்ல, இந்த காலத்துல கூட உண்மை பேசுகிறவர்களை கண்டுபிடிப்பது
ரொம்ப அரிதாகி கொண்டிருக்கிறது. Not only in those days, even in these days, it is difficult to find people who speak truth. ரொம்ப வேதனை என்னன்னா, பல வருஷம் அறிமுகமானவர்கள் கூட ஒருவருக்கொருவர் பொய் சொல்லுகிற பழக்கம் வைத்திருக்கிறாங்க. The most painful thing is that people who know each other for many years together, they also have the habit of lying to each other. சின்ன காரியங்கள்ல கூட அவங்க உண்மை பேசுறது கிடையாது. They are not faithful or truthful even in little matters. அதனால தான் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, That's why we read in Proverbs 20 verse 6, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? most men will proclaim each his own goodness, but who can find a faithful man? இன்றைக்கு அநேகர் கேயாசியை போல பண விஷயத்துல உண்மையா இருக்கிறது இல்ல. Today many people like Gehazi are not truthful in money matters. நம்முடைய தேவன் நம்முடைய எஜமான்களுக்கு முன்பாக நாம் பணத்திலேயோ பொருளிலேயோ வஸ்திரத்திலேயோ எதுவாக இருந்தாலும் சரி அவைகளை உண்மையா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். God wants us and desires us to be faithful to our masters in matters of money, clothes or anything even. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி என்னன்னு சொன்னா, இந்த கேயாசி யார்கிட்ட போய் பொய் சொல்ல துணிந்தான்னு சொன்னா, தேவனுடைய மனுஷனிடத்திலே ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போய் பொய் சொன்னான். So what was surprising me was that this Gehazi dared enough to lie even to a prophet, a man of God. இவர் யார்கிட்ட விளையாடுறவனே தெரியல. You don't know with whom he is playing. பொதுவாகவே இந்த பொய் சொல்ற பழக்கம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரு விதமான துணிச்சல் துணிகரம் வந்துரும். So generally when you have this lying habit, you will have a kind of dareness or guts in you. ஏன்னா வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த பொய் பேசுற சுபாவம் தேவனுடையதல்ல, அது பிசாசினுடையதுன்னு வாசிக்கிறோம். It's because we read this lying is not a nature of God, it's the nature of devil. இன்னைக்கு சில பேருக்கு யார்கிட்ட பொய் சொல்றோன்னு கூட ஒரு வரம்பு இல்லாம ரொம்ப தைரியம் கொண்டு போய் சொல்லுவாங்க. Today people don't even know to whom they are lying and they don't have a limit set for that and they lie to everyone. இந்த எஜமான நான் நாளைக்கு பார்க்கணுமே, I have to see this master again tomorrow. இந்த எஜமான ஒரு தீர்க்கதரிசி ஆச்சே, So this master is a prophet. நம்ம அவர்கிட்ட போய் பொய் சொல்றோமே, See, I am lying to him. கொஞ்சம் கூட பயமே இல்லை. He is not afraid of it. ஊர்ல இருக்க எல்லாரும் பயப்படுறாங்க. Everyone is afraid in this nation. ராஜா பயப்படுறாரு. Even the king is afraid of him. கூடவே இருந்த வேலைக்காரனுக்கு பயம் இல்லை. His own servant is not afraid of him. அவருக்கு தெரியும் இந்த எஜமான் எவ்வளவு வல்லமை உள்ளவர்னு அவனுக்கு தெரியும். He knows very well how powerful is his master. ஆனால் அந்த பொய் பேசுற பழக்கம் அவனுக்குள்ள வந்ததுனால கட்டுப்பாடுகள் வரம்புகளை மீறி அவன் துணிகரம் கொள்கிறான். But since he had this habit of lying, he went beyond those limits and boundaries. ஆனால் அவனுடைய பொய் வெளியே வந்தது. But his lie was found out. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்தால், 2 Kings 5:26. எலிசா சொல்லுகிறாரு, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா என்று சொல்றார். Then Elisha said to him, Did not my heart go with you when the man turned back from his chariot to meet you? Is it time to receive money and to receive clothing, olive groves and vineyards, sheep and oxen, male and female servants? அவனுடைய எல்லா பொய்யையும் அப்படி லிஸ்ட் போட்டு சொல்றாரு. So he listed out all the lies that he uttered. பாருங்க, பொய் நான் சொன்னேன் பாருங்க, ஒன்னு ஆரம்பிச்சா அது அப்படியே கட்டுக்கட்டா போயிட்டே இருக்கும். அது So I told you these lies are never ending, where if you start from one lies it will keep on going. முதல் பொய்யை கண்டுபிடிக்கலன்னே இன்னொரு பொய் சொல்றதுக்கு துணிவு வரும். So when the first lie is not found out, you will have the dareness to lie the next one. ஒரு ஆள் ஏமாந்துட்டாங்கன்னே அடுத்த ஆள்கிட்ட இதை ட்ரை பண்ணலான்னு ஆசை வரும். So when one person is cheated, then we will have the desire to cheat the next one. அதான் இங்க நடந்தது. That is what happened here. பெரிய மிலிட்டரி கமாண்டரே ஏமாந்துட்டாரு. When a great military commander is being deceived here. இப்போ தீர்க்கதரிசி என்ன, அவரையும் ஒரு கை பாத்துறலாம். So what is a prophet? We can also take care of him. ஆனானப்பட்ட அவரையே நான் ஏமாத்திட்டேன், ஏன் இந்த ஆள் ட்ரை பண்ண கூடாது? I cheated even a great commander, why can't I try with this man? இதான் பொய்யினுடைய வேடிக்கை. So this is the funny nature of lies. அது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். It will continue forever. ஆனா ஒரு உண்மை இவன் மறந்துட்டான். But he forgot one truth.
சொல்லுவாங்க பாருங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க தெரியுமா? Like how a thief will be caught one day. ஆ? இவனுடைய பொய் ஒரு நாள் கண்டுபிடிக்கப்பட்டது. So one day his lie was found out. அவன் எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன் என்பது வெளியரங்கமாய் தெரிந்தது. So how great cheater was he was very evident. அன்றைக்கு பிடிக்கப்பட்ட போது அவனுடைய வாழ்க்கை நன்றாக இல்லை. When he was found out, his life was not in a good way. 27ஆம் வசனம் பாருங்க. Verse 27 says, அங்கே தேவ மனுஷன் சொல்லுகிறாரு, நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். Therefore, the leprosy of Naaman shall cling to you and your descendants forever. உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். And he went out from his presence leprous as white as snow. சொந்த குடும்பத்துக்கு முன்னால பொய் சொல்றதை தவிர்த்துடணும். We should not lie before our family. நாம் வேலை செய்கிற இடத்துல நம்முடைய எஜமான்களுக்கு முன்பாக பொய் பேசுகிற சுபாவத்தை நாம் விட்டுறணும். Number 2, we have to avoid lying before masters and our workplace. புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அனனியா சப்பீராள் என்று சொல்லுகிறவர்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பொய் பேசுறதுக்கு 2 பேருடைய இருதயம் ஒருமனப்பட்டது. அது பொய் பேச சாத்தானால் அவருடைய இருதயம் நிரப்பப்பட்டதுன்னு வாசிக்கிறோம். Also in the New Testament, you can read in Acts chapter 5 and verse 3, where this Ananias and Sapphira, they were in one accord, and Satan has filled their heart to lie to the Holy Spirit. அதோட முடிவு ஆசீர்வாதமா இல்லை. The end of it was not a blessing. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்றேன், தற்காலிகமான ஏதோ ஒரு குறுகிய கால ஒரு சின்ன நன்மைக்காக தயவு செய்து பொய் சொல்லாதீங்க. My dear ones, I tell you, don't lie just for temporary and short-term benefits. புதிய ஏற்பாட்டில் அனனியா சப்பீரா பார்க்கும்போது சொந்த ஊழியக்காரர்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? பொய் சொன்னாங்க. When you look at this Ananias and Sapphira in the New Testament, they lied to their own pastors. தேவன் அந்த பேதுருவை கொண்டு எத்தனை ஆயிரம் பேரை ரட்சித்தார். The Lord saved many thousands through this Peter. தேவனுடைய வல்லமை அவர்களிடத்தில் புறப்பட்டு கொண்டிருந்தது. The power of the Lord was moving out from them. தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற தேவ ஊழியர்கள்ட்ட கூட இந்த அனனியா சப்பீரா பொய் சொல்ல துணிஞ்சிட்டாங்க. These Ananias and Sapphira dared to lie even to the men of God who were used powerfully by God. பொய் நாவு தேவனுக்கு அருவருப்பானது. பொய் நாவை தேவன் வெறுக்கிறார். A lying tongue is an abomination to God and the Lord hates it. குடும்பத்திற்கு முன்பாக பொய் வேண்டாம். We should not have lying before family. எஜமான்களுக்கு முன்பாக தேவ மனிதர்களுக்கு முன்பாக பொய் வேண்டாம். We should not lie before masters and men of God. கடைசியா ஒரு எச்சரிப்பு இருக்கு. மூன்றாவது ஒரு இடத்துல நம்ம பொய் சொல்லக்கூடாது. And the third place where we should not lie. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Come to Genesis chapter 3. வேதம் சொல்லுகிறது அங்கே 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாமா? From verse 11 onwards. தேவன் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். And he said, who told you that you were naked? Have you eaten from the tree of which I commanded you that you should not eat? அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவன் தந்த ஸ்திரீயானவள் இவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன். Then Adam said, the woman whom you gave to be with me, she gave me of the tree and I ate. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். And the Lord God said to the woman, what is this you have done? The woman said, the serpent deceived me and I ate. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப நேரடியான கேள்வி. So this is a straightforward question. ஏமா கனியை சாப்பிட்டியா? See, did you eat the fruit? ஏப்பா அந்த பழத்தை சாப்பிட்டியா? See, did you eat that fruit? பதில் என்னவா இருக்கணும்? ஆமா சாப்பிட்டேன், ஆமா சாப்பிடல. The answer should be either yes I ate or no I did not eat. நேரடியாக கேட்கப்பட்ட கேள்விக்கு நேரடியான பதில் இருக்கிறது. So there's a straightforward answer for a straightforward question. ஆனா இவங்க நேரடியா பதில் சொல்லல. But they did not answer directly. ரொம்ப ஞானமா பேசுறது போல தேவனிடத்திலேயே போய் சொன்னாங்க. So they thought they were answering cleverly and they lied to God. நான் சொல்லுவேன், மூன்றாவது பொய் சொல்ல துணியக்கூடாத ஒரு இடம் கர்த்தர்கிட்டே பொய் சொல்லக்கூடாது. The third area where we should not lie is lying before God.
ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. If it is yes, always yes. If it is no, always no. மத்தேயு 5:37 வாசித்து பாருங்க. Matthew 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். But let your yes be yes and your no be no, for whatever is more than these is from the evil one. இந்த முதல் பெற்றோருடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக பொய் சொல்ற ஒரு பழக்கத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. So these first parents of this world, they had this habit of lying before God. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இவங்க பெற்றோர் தேவனிட்ட போய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம பொய் சொன்னாங்க. So these parents did not answer the question that was given by God, but they lied to God. அவங்க பையன் பாருங்க, காயின், இதே பழக்கத்தை அவன் கொண்டு வர்றான். Look at his son Cain. He also had or continued this habit of lying. அவனோட வாழ்க்கையை பார்த்தீங்களா? தேவன் அவன்கிட்ட கேட்கிறார், எங்கப்பா ஆபேல் எங்கன்னு கேட்டா, When the Lord asked him, where is Abel? ஆதியாகமம் 4:9 முதல் 10 வாசித்தால், Genesis 4:9 and 10. கொலை பண்ணிட்டு சொல்றான், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்டான். He, after murdering him, he said, I know not, am I my brother's keeper? நாம பொய் சொல்ல பழகும்போது நம்முடைய பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்வாங்க. அது அப்படியே தொடரும்ன்றதை மறந்துடாதீங்க. When we start lying, our children will learn it and that will continue forever. இது ஒரு சந்ததிகளின் சாபமாக பழக்கமாக மாறிடும். So this becomes a curse of the dissonance and a habit of the dissonance. பெற்றோர் சொன்னாலும் சரி, பிள்ளை சொன்னாலும் சரி, தேவனுக்கு முன்பாக பொய் சொல்லும்போது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. No matter whether it is a parent or children who lie before God, it will not be a blessing. ஆதாம் ஏவாளுக்கு அது ஆசீர்வாதமா இல்ல. It was not a blessing to Adam and Eve. காயினுக்கு அது ஆசீர்வாதமா இல்ல. It was not a blessing to Cain even. நீங்கள் இந்த பகுதியை படிக்கணும்னா நீங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11 இருந்து 14 வசனங்களை படிக்கும்போது இவைகளை நீங்க கற்றுக்கொள்ளலாம். So if you read Genesis chapter 4 verses 11 to 14, you can understand and learn it. நீதிமொழிகள் 28:13 நமக்கு சொல்லுகிறது. Proverbs 28:13 says, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். He who covers his sins will not prosper, but whoever confesses and forsakes them will have mercy. சங்கீதம் 51:6 சொல்லுகிறது. Psalm 51:6 says, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். Behold, you desire truth in the inward parts. என்னுடைய உள்ளத்தில் உள்ளரங்கத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். You desire truth in the inward parts. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பொய்யை களைந்து ஒருவருக்கொருவர் மெய்யை பேச கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. My dear ones, may the Lord help us to remove lies from our life and that we may speak truth to each other. சில பேர் சின்ன பொய்யே பெரிய பொய்யே அப்படின்னு ரெண்டா பிரிப்பாங்க. Many people will part it as small lies and big lies. சில பேர் வெள்ளை பொய் பச்சை பொய் இப்படிலாம் பிரிப்பாங்க. Some people will divide it as white lies and green lies. நான் சொல்லுவேன் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பொய் தான். I tell you there's nothing like that. Lie is always a lie. உண்மை இல்லாத எல்லாமே பொய் தான். Anything that doesn't have truth is a lie. சில பேர் டோட்டல் லை சொல்லுவாங்க, முழுவதும் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே பொய். So some people it is a total lie. நடக்காத நடந்தது போல கேயாசிய போல சொல்றவங்க இருக்காங்க. So there are people who will speak things that did not happen as if they happened. சில பேர் ரொம்ப சாதுரியமா இந்த ஆதாம் ஏவாளை போல சாதுரியமா பொய் சொன்ன மாதிரியும் தெரியாது, உண்மை சொன்ன மாதிரியும் தெரியாது, அப்படியே நழுவி வழுவி பேசுவாங்க. So some people like this Adam and Eve, they will act smart and cleverly like as if they did not lie or they did not even speak the truth. அப்படியே நழுவுவாங்க. They will always be in between that. They will slip over. நம்ம வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம். We don't want all these things in our life. உள்ளதுன்னு சொல்லுவோம், இல்லதுன்னு சொல்லுவோம். Let us say yes as yes and no as no. சில பேர் பாதி உண்மை இருக்கும், அந்த உண்மையில மீதி பாதிய அப்படியே எடுத்து கட்டி நல்ல அதுக்கு நல்ல வர்ணம் பூசி நல்ல சுகர் கோட்டடா அழகா அதை நம்பத்தக்கதாக உண்மைக்கு நடுவில் ஒரு பொய்யை வச்சிருவாங்க. Some people will speak half truth and they will have the lies added to it, fully sugar coated and decorated beautifully. பாதி வழியில நம்ப வச்சு அப்படியே ஒரு பொய்யை உள்ள கொண்டு வந்துரும். They will make you believe half the way and then they will put in a lie in between it. நம்முடைய வாழ்க்கையில பொய் வேண்டாம். We don't want these lies in our life. தேவன் அருவருக்கிறார். God considers it. தேவன் அதை வெறுக்கிறார். The Lord hates it.
ஆண்டவரே, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். என்னோட நாவு என் இருதயத்தின் நினைவுக்கு ஒத்திருக்கட்டும். Lord, let my tongue be in a sync with my heart, Lord. உண்மையை பேச என்னை வழி நடத்தும். Lord, lead me to speak truth, Lord. ஜெபம் பண்ணலாமா? Shall we pray? பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். Our Holy Father, we commit ourselves in this morning hour. நீர் வெறுக்கிற அருவருக்கிற 7 காரியங்களில் பொய் நாவை குறித்து நாங்கள் கவனித்தோம். Lord, we learnt about this lying tongue which you hate and detest, Lord. ஆண்டவரே, எங்கள் மனசாட்சிக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace that we may not lie against our conscience. எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமல் இருக்க கிருபை தாரும். Lord, give us grace that we may not lie before our family. எங்களுடைய எஜமான்களுக்கு முன்பாக பொய்யை களைந்து விட கிருபை தாரும். Give us grace that we may remove lies before our masters. எல்லாவற்றுக்கும் மேலாக And above all, தேவனுக்கு முன்பாக பொய் சொல்லாதபடி உண்மையை பேச எங்களுக்கு கிருபை தாரும். give us grace that we may not lie before God but speak truth alone, Lord. நீர் கற்றுக் கொடுத்த வேதத்தின் சத்தியங்களை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக்கும். Lord, make this teachings which you have taught us as an experience in our life. ஆண்டவரே, எங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கலாம். Lord, we might have many needs. எங்களுக்கு எத்தனையோ இடுக்கண்கள் பிரச்சனைகள் இருக்கலாம். We might have many problems and afflictions. எத்தனையோ நெருக்கங்கள் எங்க வாழ்க்கையில் இருக்கலாம். We might have many kinds of problems and troubles. ஆண்டவரே, எந்த நிர்பந்தத்திலும் பொய் பேசாதபடி உண்மையை மாத்திரம் பேச, ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் பொய் இல்லாமல் உண்மையை பேசி உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்ள உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும். No matter whatever be our situation, how much we need, Lord, let us be truthful and not lie at any cost, Lord, at any point, but Lord, bless us, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். Glorify your name alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். Praise the Lord. May God bless you. May God be with you. ஆமென்.